எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறது சேத்தூர் மாரியம்மன் கோவில் பூக்குழி திருநாள். இந்த பூக்குழி திருநாள் வருடத்தில் பங்குனி மாதம் கொண்டாடப்படும். இந்த பங்குனி மாதம் ஏன் கொண்டாடப்படுகிறார் என்பதற்கு ஒரு சிறு வரலாறு இருக்குது. அதாவது முன்னோர் காலத்தில் வெப்பங்கள் அதிகமாகி அந்த வெப்பத்தினால் மக்களுக்கு சரும நோய்கள் வர ஆரம்பித்து விட்டது. அந்த வெப்பத்தை குறைப்பதற்காக அந்த பகுதிகளில் அங்கங்கே வேப்ப மரங்கள் அமைக்கப்பட்டது. அந்த வேப்ப மரங்கள் மக்களுக்கு ஒரு காப்பாக உருவானது. வேப்பிலை காரி என்று சொல்வார்கள். அந்த அம்மன் காவல் தெய்வமாக இருக்கிறவங்க அந்தந்த கிராம பகுதியில் அங்குள்ள மக்கள்களை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். அப்படி கிராம தெய்வமாக, எல்லை தெய்வமாக இந்த மாரியம்மன் உருவாகி இருக்கிறார்கள். மக்கள்கள் குறையோடு அங்கு சென்றால் குறைகளை தீர்த்து வைக்கும் தெய்வமாக அந்த மாரியம்மன் விளங்குகிறார்கள். அதாவது ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உருவாகும். குடும்ப பிரச்சனை, உடல் பிரச்சனை, இப்படி இடம் பிரச்சனை, அதாவது மக்களுக்கு பல வகைகளில் பல பிரச்சனைகள் உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய பிரச்சனைகளை அம்மனிடம் கோரிக்கையாக வைப்பார்கள். அந்த அம்மனிடம் இவங்கள் வைக்கும் கோரிக்கையை அந்த அம்மன் நிறைவேற்றி தருவார்கள். அப்படி நிறைவேற்றி தந்தவுடன் அங்கு வேண்டுதலை நடத்துவார்கள். இந்த தீமிதியும் அப்படி ஒரு சம்பவம்தான். மக்களுக்கு அந்த குறைகளை கொண்டு போய் அம்மனிடம் வைக்கிறார்கள். அந்த அம்மன் அவங்க குறைகளெல்லாம் தீர்த்து வைக்கிறாங்க. உடனடியாக அவங்க இந்த வேண்டுதலை வைக்கிறாங்க. இந்த தீமிதி திருவிழா, இந்த தீமிதி திருவிழா ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு கோயில்களிலும் ஒவ்வொரு விதமாக நடக்கும். இந்த கோயில்களில் பங்குனி மாதம் இந்த திருவிழா நடைபெறும். முதலாவது 1ஆம் திருவிழாவிலிருந்து 10 நாள் வரைக்கும் கொண்டாடப்படும். இந்த 10 நாளில் 1 முதல் 8 தேதி வரை, அதாவது அந்த கோவில் மருளாடியாக சொல்லப்படும் அந்த பூசாரி கையில் தீச்சட்டி ஏந்தி அந்த ஊரை வலம் வருவார். வலம் வந்து அந்த கோயிலுக்காக சில காணிக்கைகளை பெற்று அந்த கோயில் திருவிழாவை மக்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்துவதற்குண்டான ஒரு படியை அந்த ஊர் மக்கள் தருவார்கள். அதாவது முன்னொரு காலத்தில் அந்த கோயிலுக்கு தேவையான அனைத்து செலவுகளை அந்த ஊர் ஜமீன்தான் பார்த்து கொள்வார்கள். இது குறுநிலை மன்னர், அதாவது சேத்தூர் சேவுகப்பாண்டி தேவர் என்று சொல்லப்படும் அந்த மகாராஜா இந்த கோயில்களை அவர்கள் கட்டி அவர்களே பராமரித்து அவர்களே அந்த கோயிலுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்து கொண்டிருந்தார்கள். காலப்போக்கில் அந்த ஜமீன் அழிந்து விட்டது. இப்படி அழிந்து போன ஜமீன் யாரும் இல்லாததினால் அந்த கோவிலை நடத்துவதற்கு உண்டான பொருளாதாரம் மக்களிடமே கேட்டு வாங்கி அந்த கோயில் திருவிழாவை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது எல்லா சமுதாயத்து மக்களும் அவர்களுக்கு ஏண்ட ஒரு படியை இந்த தீச்சட்டி சென்று அந்தந்த வீட்டில் எல்லோரிடமும் வசூலாக இந்த பணத்தை வாங்கி அந்த கோவிலில் ஒரு நிர்வாகிகளை நிறுவித்து அவர்கள் முன் அந்த அனைத்து பொருள்களையும் நகைகளையும் பணங்களையும் கொடுப்பார்கள். அப்படி அந்த கோயில் நிர்வாகங்கள் அந்த 10 நாள் திருவிழாவில் செய்யப்படும் செலவுகள் அனைத்தையுமே செலவு செய்துவிட்டு மீதி அந்த கோயில் கணக்கிலேயே வைத்து கொள்வார்கள். இப்படி வருடந்தோறும் அந்த கோயில்களில் அந்த ஜமீன் அவங்களுடைய அந்த ஆதிக்கம் முடிந்தவுடன் இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. இன்றைக்கும் இந்த பகுதியில் உள்ள ஜமீன்தார் வாரிசு அவர்கள் இந்த கோயிலுக்கு வருவார்கள். அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை இந்த கோயில் சார்பாக எல்லா சமுதாயத்தின் மக்கள் சார்பாக இன்று வரை செய்கிறார்கள். ஆனால் இக்கோயில் திருவிழாவை ஊரே சேர்ந்து, அதாவது ஊர் கூடி தேர் இழுத்தால் வந்து சேரும் என்பார்கள். அது மாதிரி
இந்த அம்மன் மீது நம்பிக்கை வைத்த இந்த ஊர் மக்கள் இந்த கோவில் திருவிழாக்காக அவர்களால் இயன்றது ஒரு சிலவை செலவு செய்வார்கள். அந்த ஊரில் பெரிய மனிதர்கள் அவர்களால் இயன்ற ஒரு பெரும் தொகையை இன்று வரை அந்த கோயிலுக்கு செய்து வருகிறார்கள். அப்படி இந்த கோயில் திருவிழாவை மிக விமர்சையாக இந்த பங்குனி மாதம் கொண்டாடுவார்கள். பல கிராமங்கள் நகரப்புறங்களிலிருந்து இந்த ஊரில் வசித்து வெவ்வேறு ஊர்களுக்கு சென்ற மக்கள் இந்த 10 நாள் திருவிழா அன்று எல்லோரும் தனது ஊருக்கு வந்து விடுவார்கள். வந்து அந்த அம்மனுக்கு செய்ய வேண்டிய முறைகளை செய்து அந்த அம்மனிடம் பரிபூர்ணமாக ஆசி பெற்று செல்வார்கள். அந்த ஒரு வருடத்தில் இந்த 10 நாள் வந்து இந்த அம்மனிடம் தரிசனம் செய்து விரதம் இருந்து இந்த தீமிதி திருவிழா, இந்த தீமிதி திருவிழா என்பது இது சாதாரண விஷயமல்ல, மனிதன் உயிர் சம்பந்தப்பட்டது. அந்த அம்மனோட அருளும் ஆசியும் உங்களுக்கு முழுசாக இருந்ததுன்னா இந்த நெருப்பில் நீங்கள் இறங்கி வரும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சில மனிதர்கள் முழு மூச்சோடு அந்த அம்மனை நம்பி இந்த நெருப்பில் இறங்குவார்கள். அவர்களுக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள், ஒரு தீக்குச்சி தனது கையில் பட்டாலே சுட்டு பொக்களமாகிவிடும். இப்படி நெருப்பை நிறுத்தி இது மேல் இந்த வேலையும் குத்தி கொண்டு கடும் விரதம் இருந்து ஒவ்வொருவர்களும் வருகிறார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஆவதில்லை. அப்படி இந்த அம்மன் மீது நம்பிக்கையை, அளவு கடந்த நம்பிக்கையை வைத்து இந்த மக்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான விஷயத்தை அந்த அம்மன் செய்து கொடுக்கிறார். இன்று வரை செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி இந்த அம்மன் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த நெருப்பில் நடந்து வருகிறார்கள். இந்த திருவிழா நடப்பதற்கு முன்பு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கிறது. அதாவது மக்கள் இரவு நேரங்களில் அந்த கோயில் அருகில் அங்கங்கு சுற்றி வருவார்கள். அந்த மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஆகாமல் இருப்பதற்கு சாமியிடம் வரங்கேட்டு அந்த பகுதியில் உள்ள துஷ்ட சக்திகளை பச்சை மண் குடத்தில் அம்மனோட அருள் ஆசியும் பெற்று அதை அந்த குடத்தில் அடைத்து வைப்பார்கள். அந்த குடத்துக்குள் எல்லோரும் இந்த அம்மனுக்கு கட்டுப்பட்டு அந்த துஷ்ட சக்திகள் இந்த குடத்துக்குள் வந்து அமர்ந்துவிடும். இந்த திருவிழா முடிந்தவுடன் அதை அவுத்து விடுவார்கள். அதுவரை எந்த இரவு நேரத்திலும் அந்த பகுதியில் எல்லா மக்களும் உலாவி வருவார்கள். யாருக்கும் எந்த தீங்கும் வராது. சாதாரண நேரங்களில் செல்வதற்கும் இந்த திருவிழா நேரங்களில் செல்வதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்படி அந்த அம்மன் இந்த மக்களை காத்து வருகிறார்கள். இந்த 10 நாள் திருவிழாவில் 9வது நாள் இந்த தீமிதி திருவிழா நடக்கும். இது நடந்து முடிந்த மறுநாள் அந்த அம்மனுக்கு வந்து இவர்கள் வேண்டிய வேண்டுதல் நிறைவேறி கொடுத்து விட்டார்கள் என்று, அதாவது சிலர்கள் ஆடு கோழி என வெட்டி அந்த அம்மனுக்கு சமர்ப்பித்துவிட்டு பொங்கல் வைத்து அதை அம்மனுக்கு எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்ததற்கு உங்களுக்கு நன்றி என சொல்லி அந்த அம்மனுக்கு வழிபடுவார்கள். இப்படி வருடம் வருடம் இந்த அம்மன் கோவில் திருவிழா நடந்து வருகிறது. அம்மன் என்று சொன்னாலே அந்த அம்மன் ஒருவரே தான், சமயபுரத்து மாரியம்மன். 1000 கோயில்கள் இருந்தாலும் அந்த 1000 கோயில்களுக்கும் தலைவியாக விளங்கக்கூடியது அந்த சமயபுரத்து மாரியம்மன் தான். சமயபுரத்தில் இருந்து தான் அம்மன் என்றது உருவானது. அந்த சமயபுரம்தான் தலைமையிடம். அதாவது நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் சமயபுரத்துக்கு சென்று உங்கள் கோரிக்கையை வைத்தீர்கள் என்றால் அந்த கோரிக்கை உடனடியாக அந்த அம்மன் நேர்மையாக இருந்தால் உடனே நிறைவேற்றி தருவார்கள். எல்லா அம்மனுக்கும் தலைவி அந்த சமயபுரத்து மாரியம்மன். அப்படி எல்லா ஊர்களிலும் இருக்கும் அம்மனுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய இடம் அந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில். இந்த நம்ம ஊர்களில் இருக்கும் காவல் தெய்வம் அந்தந்த பகுதியில் உள்ள மக்களின் குறைகளை தீர்த்து அந்த மக்களுக்குண்டான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும் அந்த அம்மன். அதாவது ஒவ்வொரு
ஊர்களிலும் எல்லை தெய்வமாக இருந்து மக்களை காத்து வரும் அம்மன். அதுக்கு தான் சொல்கிறாங்க 1000 கண்ணுடையாள் என்று சொல்வார்கள். 1000 கண்கள் அந்த அம்மனுக்கு உண்டு. எல்லா பகுதிகளிலும் அவர்கள் எல்லோருக்கும் காவல் தெய்வமாக இருந்து இன்று வரை காத்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட காவல் தெய்வத்தில் ஒன்றானது தான் இந்த சேத்தூர் மாரியம்மன் கோவில். இந்த அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். உங்களுக்கு குறைகளை நீங்கள் அந்த அம்மனிடம் சொன்னால் உடனே நிறைவேற்றி தருவார்கள். அப்படி சக்தி வாய்ந்த இந்த தெய்வம். அந்த சக்தி வாய்ந்த தெய்வம் என்பதற்கு உதாரணமாக இந்த நெருப்பில் நடந்து வரும் பக்தர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த பக்தர்கள் அந்த அம்மன் மீது எவ்வாறு நம்பிக்கை வைத்திருந்தால் இப்படி தனது உயிரை துச்சமாக நினைத்து இந்த நெருப்பில் நடந்து வருவார்கள் என்று நீங்களே யூகித்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சேத்தூர் மாரியம்மன் கோவில் பூக்குழி திருநாளின் இந்த 9வது நாள் திருநாள் தீமிதி திருவிழாவை உங்களுக்காக நாங்கள் வழங்குகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து ஒரு நல்ல தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பகுதியில் இருக்கும் அனைவருக்கும் எங்களது யூடியூப் சேனல் சார்பாக ஒரு அன்பான ஒரு வணக்கமும் ஒரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சேத்தூர் மாரியம்மன் இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் மிகவும் அன்பானவர்கள், நேசமானவர்கள், பாசமானவர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில்தான் இந்த ஊரே சேர்ந்து ஒற்றுமையாக இந்த அம்மன் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். எல்லோரும் இங்கு சமம். சாதி வேதம் மதமின்றி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த அம்மன் திருவிழாவை நடத்தி வருகிறார்கள். இன்று வரை எந்த குறையும் இல்லாமல் அந்த அம்மன் அவர்கள் கேட்டதை செய்து கொடுத்ததினால் இன்று வரை எல்லோரும் மிக சந்தோஷத்தோட சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். நன்றி.